வணக்கம். எண்கணிதத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய எண் 4, 13, 22 என்று சொல்லக்கூடிய மாதத்தில் 3 முறை வரக்கூடிய இந்த 4ஆம் நம்பர், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கமும் ராகுனுடைய ஆதிக்கம் கலந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய யோகமான பெயர் எல்லாம் நாம் பார்ப்போம். ஜாதகத்தில் ராகு லக்கணத்திற்கு 3, 6, 11 இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை பெறுவார்கள். அவங்களுக்கு அந்த ராகு திசை வரக்கூடிய காலகட்டங்களில் 18 வருஷத்தில் ராகு திசையில் ராகு புத்தி முடிந்த பின்பு குரு புத்தியிலிருந்து ஆரம்பித்து 16.25 வருடம் பெரிய யோகமான காலகட்டங்கள் இருக்கும். வியாபாரத்துறையில் கமிஷன் பேசிக்கில் செய்யக்கூடிய தொழில், மீடியேட்டராக இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி இடங்கள் கடல் வணிகம் செய்யக்கூடியவங்க எல்லாமே பெரிய மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்க. மர வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா மரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே ராகுனுடைய தன்மையுடையது. பொதுவாக இவங்க எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செஞ்சு விற்கக்கூடாது, அது வியாபாரம் சரிப்பட்டு வராது. கமிஷன் பேசிக்கில் செஞ்சால் அவங்க நல்லா பெரிய வெற்றிகளை பெற முடியும். ஒரு முடிக்க முடியாத காரியத்தை கூட அங்கே முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வாக்கு வன்மையினால். 2இல் ராகு இருந்தால் அவங்க வழக்கறிஞராக போகக்கூடிய வாய்ப்புகள், குருவனுடைய பார்வை இருந்தால் அவங்க சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, புரோக்கர்களாக இருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் ஒப்பந்தம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ராகுனுடைய தன்மை நல்லா இருந்துருதுன்னா கிட்டத்தட்ட சனி மாதிரி தான். ராகு கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே இந்த ராகுனுடைய ஆதிக்கத்தில் 4, 13, 22 பிறக்கிறவங்க தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், உயர்த்தி காட்டி கொள்ள வேண்டும். தன்னை ஏழ்மையான விஷயங்களாக, பலவீனமானவர்களாக வெளியே காட்டக்கூடாது. தன்னை உயர்த்தி பேச வேண்டும். தனக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது போல் பேச வேண்டும். என்றால் அது நிழல் கிரகம், அது பொய்யான கிரகம்தான். ஆனால் தன்னை அடுத்தவர்கள் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பேச்சிலையும் தன்னம்பிக்கையும் காட்ட வேண்டும். இவங்களுக்கு 1ஆம் நம்பர் பெரிய யோகம். 1, 10, 19, 28, 37, 46 என்று சொல்லக்கூடிய சூரிய ஆதிக்கத்தில் பெயர் வைத்தால், ஜாதகத்தில் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்து ராகு சரியில்லாத சூழ்நிலையில் வீட்டிருந்தாலும் கூட இந்த 1ஆம் நம்பரில் பெயர் வைக்கும்போது சமனை ஏற்படுத்தும். ஏற்கனவே ராகு சூப்பரான நிலையில் நல்ல நிலையில் இருந்தார்னா இந்த 1ஆம் நம்பரில் பெயர் வச்சு அவங்கள கூப்பிட்டு வரும்போது பெரிய உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த நிலைகளையும் அடையும். திருமண வாழ்க்கையை மட்டும் பார்த்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்காது. மேற்படி ஏதாவது ஒரு வகையில் கடன், பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே இந்த ராகு மிக சிறப்பாக இருக்கணும்னா 1ஆம் நம்பரில் இருக்கணும். நடிகர் விஜய் கூட பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியில் பிறந்து விஜய்னு 1ஆம் நம்பரில் தான் பேர் வச்சுருக்கார். பெரிய வாழ்க்கையை சூப்பர் ஸ்டார் அமையணும். ஏன்னா